இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றும் மலையக மக்களின் வாழ்வியலில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு இதுவரை யாரும் முன்வராதது கவலைக்குரிய விடயமே. உறங்குவதற்கு ஓர் அமைதியான இடமின்றி அல்லல்படும் மக்களின் கதை தொடர்பில் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட வட்டவளை லொனாக் தோட்டத்தில் மீனாட்சி பிரிவில் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகள் இல்லாது பல வருடங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இவர்கள் பரம்பரையாக ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். சிறிய குடிசைக்குள் மின்சார வசதிகள் இல்லாத நிலையில் மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குப்பி லாம்புகளை நம்பி தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் இவர்கள் இதனால் பல விபத்துகளும் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர். அத்துடன் குடிசைகளின் கூரைகள் பொலித்தீனால் மூடப்பட்டுள்ளதால் மழை காலங்களில் நீர் வீட்டினுள் வழிந்தோடுவதாகவும் இவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். 12 வருஷத்துல எல்லாத்தாருக்கும் இந்த குடிசையில தான் இருக்கும். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. பெரிய பையனுக்கு 16 வயசு. இந்த குடிசையில வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கவும் இயலாது, எங்களுக்கு வசதி குறைவு. அப்ப டெம்பர் சீட் அடிச்சு இருந்தா அதுக்கு அந்த காத்து மலைக்கு புடிங்கிட்டு போயிருச்சுங்க. காலமாக சந்தாவை பெற்றுக்கொள்ளும் தொழிற்சங்கங்கள் தமது பிரச்சனைகள் தொடர்பில் இதுவரையில் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதும் இவர்களுடைய குற்றச்சாட்டு. மாரி காலத்தில் வழிந்தோடும் நீருக்குள்ளும் 10 அடி நிலப்பரப்பிலும் தமது வாழ்க்கையை நடத்திச் செல்லும் இவர்கள் மண் குடிசைக்குள் பல சுகாதார இன்னல்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். தமது வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நிம்மதியான ஒரு வீட்டினை எதிர்பார்க்கும் இவர்களுக்கு உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி இவர்களின் குறைகளை தீர்க்கும் காலம் எப்போது உதயமாகும் என்று எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் வட்டவளை லொனெக் தோட்ட மக்கள். வாழ்க்கை எங்கள் செய்தி.